அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடம் கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல நம்ம டிஎன்பிசி மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ பதிவு பார்த்திருக்கோம். அந்த பார்ட் 1ல உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிற பேசிக் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பேசிக்கான சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் சம்மும் நம்ம பார்ட் 1ல கொடுத்திருப்போம். ஓகேங்களா? இந்த பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் போது இப்ப இயர்ஸா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்ட் 1ல பார்த்தோம். இப்ப இந்த பார்ட் 2ல இயர்ஸுக்கு பதிலா நம்ம அந்த இயர்ஸ் பின்னமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எப்படி போடணும், அந்த இயர்ஸ் நமக்கு மந்தா கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி போடணும், அந்த இயர்ஸ் நமக்கு டேஸா கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி போடணும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப பார்ட் 2ல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மும் நான் கொடுப்பேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரூபாய் 5000க்கு வருடத்திற்கு 8% வட்டி வீதம். ஓகேங்களா? எவ்வளவு? ரூபாய் 5000. ஓகேங்களா? ரூபாய் 5000க்கு 8% வட்டி விகிதத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு எளிய வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ணோம், சம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதணுமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? பி வேல்யூ. பி என்னது? அசல். அசல் எவ்வளவு நம்ம கொடுத்துருக்காங்க? 5000. ஓகே, அடுத்தது ஆர் வேல்யூ. ஆர் வேல்யூ எவ்வளவு நமக்கு? 8%. அப்ப 8. என்னோட வேல்யூ, என்னோட வேல்யூ எவ்வளவு நமக்கு? 2.5 ஆண்டுகள். அப்ப 2.5. சோ இப்ப நமக்கு பின்னமா கொடுத்திருக்காங்க. பின்னமா கொடுத்தா எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னமா கொடுத்திருக்கிறத நீங்க சாதா பின்னமா மாத்திக்கங்க. புரியுதுங்களா? சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கொடுத்திருப்பாங்க, ஃபிராக்ஷன் டைப்ல மாத்திங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம இந்த 2.5 எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 2 2 4 மேல ஒன்னு ஆட் பண்ணணும். அதாவது கீழக்கு இதுக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், மேலக்கு ஆட் பண்ணணும். அப்ப என்னது? 2 2 4 4 பிளஸ் 1 5 5 டிவைடட் பை இந்த கீழே 2 அப்படியே போட்டுக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பேன். 2 1/2 அப்படின்னா இந்த 2 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 2 2 4 இதை ஆட் பண்ணணும். 4 பிளஸ் 1 5. அப்ப 5 டிவைட் பை இந்த கீழே 2 அப்படியே போட்டுக்கணும். அப்ப 5 டிவைட் பை 2 போட்டாச்சு. அப்ப என்னோட வேல்யூ நம்ம 5/2 தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? என்ன ஃபார்முலா? SI = PNR டிவைடட் பை 100. கரெக்டா? இப்ப SI என்னது நமக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேள்வி கேட்கறாங்க, எளிய வட்டி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு SI = P × 100. அப்ப P வேல்யூ நமக்கு எவ்வளவு? 5000. என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 5/2. ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 8 டிவைடட் பை 100. இப்ப நம்ம எப்படி அடிச்சு போடுறது? இப்ப இங்க மேல பின்னமா வேற ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சோ மேல பின்னமா கொடுத்துருக்கும் போது ரொம்ப ஈஸியா என்ன சொல்லணும்னா, இந்த 2 அப்படியே கீழே போட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? 5000 இன்ட்டு இந்த 5 இருக்குல்ல, அந்த 5 மட்டும் மேல வச்சுங்க. 5 இன்ட்டு 8. இந்த 2 அப்படியே கீழே வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப 100 இன்ட்டு 2. ஏன்னா கன்ஃபியூஷன் வேணாம். இந்த 2 அப்படியே கீழே வந்துடும். ஏன்னா கீழே 2ங்கிறது என்ன இருக்கும் உங்களுக்கு? தலைகீழியா மாறும்போது 2/5 வந்துடும். அதாவது கீழே 100 இருக்குங்களா, இங்க 100 இருக்குல்ல, 100 கீழே 1 இருக்கும். ஓகேங்களா? அப்ப மேல போச்சுன்னா 1/100ங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த இடத்துல 1/100 என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா இந்த 2ங்கிறது கீழே வந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களாப்பா? இப்ப 100 இருக்குல்லப்பா, இந்த 100 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப மேல போகும்போது 1/100 மாறுமா? அப்ப இந்த இடத்துல 1/100. அப்ப 100 2ங்கிறது கீழே தான் வரும். அதனால சொல்றேன், இந்த 2 டேரக்டாவே கீழே எழுதிக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப நம்ம அடிச்சு போடலாமா? 0 0 கேன்சல், இந்த 0 0 கேன்சல். ஓகே, 1 2 2 4 2 8. அப்ப என்ன வரும் நமக்கு? 4 50 200 1000. ஓகேங்களா? 200 × 5 1000. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் B 1000. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ என்னன்னா, இந்த பின்னமா கொடுக்கும் போது, பின்னமா கொடுத்தாலும் சரி, கலப்பு பின்னமா கொடுத்தாலும் சரி, கலப்பு பின்னமா கொடுத்தா நம்ம சாதா பின்னமா மாத்திக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்? என்னோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்னோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2ங்கிறத நீங்க அப்படியே கீழே எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப 8/9 இருக்கு, அந்த 9 கீழே எழுதிட்டா முடிஞ்சு போச்சு.
சோ நீங்க பின்னமா வரும்போது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது தான் இந்த சம் உங்களுக்கு. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரூபாய் 2000க்கு ஓகே என்னது ரூபாய் 2000க்கு வருடத்திற்கு 12% வட்டி வீதம். ரூபாய் 2000 வருடத்திற்கு 12% வட்டி விகிதம் 5 மாதங்களுக்கு எளிய வட்டி என்ன? சோ நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது? மந்தா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த வந்து கான்செப்ட் வந்து பார்த்தா மந்த் டைப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சம் எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? P equal to 2000. ஓகே, R equal to 12%. ஓகேங்களா? என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுதி கூடாது. இங்க பாருங்க, என்னோட வேல்யூ என்னைக்குமே இயர்ஸா இருந்தா மட்டும் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இயர்ஸா இல்ல என்னோட வேல்யூ நம்ம எடுக்கவே கூடாது. நீங்க 5ன்னு போட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு உண்டான ஆன்சர் வந்துடும். அப்படி போடக்கூடாது. மந்தா இருக்குன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? இயர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 5 மாசம் அப்படிங்கிறத பாருங்க எழுதுற பாருங்க. ஸோ 5 மாதம் அப்படிங்கிறத நம்ம எப்படி இயர்லி வருஷத்துக்கு எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஓகேங்களா? அப்போ ஒண்ணு இல்ல, இந்த 5 அப்படியே 12ஆல டிவைட் பண்ணா முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து இயரா கன்வெர்ட் பண்றது. ஒரு மந்த்தை இயரா கன்வெர்ட் பண்றதுங்கிறது என்ன அர்த்தம்? அந்த அந்த வருஷத்துக்கு எத்தனை மந்த்ங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் 12 மாசம் டிவைட் பை 12ஆல அடிச்சு போட்டா முடிஞ்சு போச்சு. புரியுதுல உங்களுக்கு? டிவைட் பை 12ஆல அடிச்சு போட்டா இப்ப வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 24 மாசம்னா அப்ப 24 மாசம்ங்கிறத நம்ம இயர்ல கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம 12ஆல வகுக்கணும். அப்ப 24 பை 12 அடிச்சு போட்டா 2. அப்ப 2 வருஷம் சொல்றோமா? அதே மாதிரிதான் இது வந்து 5 பை 12 வருஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். 5 by 12 years. அப்ப என்னோட வேல்யூ நம்ம என்ன எழுதணும்? நம்ம 5 by 12 அப்படின்னு எழுதிக்கணும். வெறும் 5ன்னு எழுதக்கூடாது. அப்ப என்னன்னா சிம்பிளா எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? மந்தா கொடுத்தாங்கன்னா கொடுத்த வேல்யூவை நம்ம டிவைட் பை 12 எழுதிக்கணும். அவ்வளவுதான். அப்படி எழுதும் போது நம்ம இயரா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். என்ன ஃபார்முலா? SI equal to PNR டிவைடட் பை 100. ஏன்னா நமக்கு என்ன கேள்வி கேட்கறாங்க? வட்டி தான் கேள்வி கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? SI equal to P வேல்யூ நமக்கு 2000. ஓகே, P வேல்யூ 2000 இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு 5 பை 12 இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 12%. அப்ப 12 டிவைடட் பை 100. நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த 12 இப்படி இருந்துச்சு அப்படின்னா 5 பை 12 அப்படின்னு இருந்துச்சு. இந்த 12 கீழே கொண்டு வந்துங்க ஈஸியா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம SI equal to 2000 இன்ட்டு 5 இன்ட்டு 12 டிவைடட் பை இந்த 12 கீழே கொண்டு வந்துங்க இன்ட்டு இந்த 100 அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுங்க? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஒரு 12 12 ஒரு 12 12. அப்ப 20 இன்ட்டு 5 நமக்கு எவ்வளவு? SI equal to 20 இன்ட்டு 5 என்ன? 100. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 100. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A 100. புரிஞ்சுங்களா? கிளியரா? சோ நமக்கு மந்தா கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அத ஒண்ணும் இல்ல, அதை என்ன பண்ணணும்? நம்ம இயரா கன்வெர்ட் பண்ணிட்டு எப்பவும் போல போடுற அந்த பின்னத்துல போடுற அந்த மெத்தடை நம்ம பயன்படுத்திக்கணும். சரியா? கிளியருங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் சம். ரொம்ப 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 முக்கியமானது. இந்த தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் நமக்கு டேஸ் வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நாட்கள் வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த கணக்கு கவனிங்க. ரூபாய் 2000க்கு வருடத்திற்கு 10% வட்டி விகிதத்தில் 73 நாட்களுக்கு எளிய வட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? என்னோட வேல்யூ வந்து நமக்கு நாட்கள் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இயரா கொடுத்தா எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அத இயர பின்னமா கொடுத்தா எப்படி போடணும் தெரிஞ்சுக்கிட்டோம். மந்தா கொடுத்தா எப்படி போடணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாட்களா கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சம் வந்து எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? P வேல்யூ எவ்வளவு? நமக்கு 2000. ஓகே, R வேல்யூ எவ்வளவு? நமக்கு 10%. 10. என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 73 நாட்கள். அப்ப
ஒரு மந்த்தை நம்ம இயரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம், 12ஆல டிவைட் பண்ணோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதம் அப்படிங்கிறதுனால. இது நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். கரெக்டா? அப்ப 73 நாட்கள்ங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? 73 டிவைடட் பை 365. அவ்வளவுதான். நாட்களா கொடுக்கும்போது அந்த நாட்களை நம்ம இயரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 டிவைட் பை 365 போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்னோட வேல்யூ என்னன்னு எழுதிக்கணும்? 73 டிவைடட் பை 365 எழுதிக்கணும். புரிஞ்சுங்களா? கிளியரா? சோ இதுதான் நமக்கு வந்து என்னது வேல்யூ. இந்த வேல்யூ வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? கிளியரா? சரி, ஓகே. இப்ப நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. நமக்கு என்னது ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா தான். ஓகேங்களா? இந்த 73 பை 365ங்கிறது நம்ம ஈஸியா அடிச்சு போடலாம். ஓகே, நான் அங்கேயே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப P வேல்யூ என்னது நமக்கு? 2000 இன்ட்டு இந்த 73 பை 365 365 கீழே எழுத டேரக்டாவே எழுதிக்கலாம். ஓகே, என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 73 மட்டும் எழுதிக்கிறேன். ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 10 டிவைடட் பை இந்த 365 டேரக்டாவே கீழே எழுதிக்கிட்டேன். 365 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஒரு ஸ்டெப் நான் அங்கே இடம் பார்த்தா சரி, இங்கே வேணா எழுதிக்கிறேன். அது வேற நீங்க கேட்பீங்க. 2000 இன்ட்டு 73 பை 365 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப என்ன பண்றீங்க பாருங்க, டைரக்டா 73 டைரக்டா தான் அடிக்க முடியும். 73ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். இந்த நாட்களுக்கு கால்குலேட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த 73 பை 365ங்கிற மாதிரி தான் வரும். டைரக்டா அடிச்சு போற மாதிரி 73ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் என்னது? பகா எண். ஒன்னாலையும் அதே நம்பரால மட்டும் அடிச்சு போட முடியும். டைரக்டா ஓர் எழுத்து 73 அப்படிங்கிற மாதிரி அடிச்சு போட முடியும். அப்ப ஓர் எழுத்து 73 5 73 365. அப்ப 5. ஓகேவா? இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். ஓகே, ஓரஞ்சு 5 2 5 10. அப்ப என்ன வரும் நமக்கு? 20 இன்ட்டு 2 2 4 40. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 40. கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ ஒரே ஒரு இது என்னது, நமக்கு நாட்கள் கொடுத்திருக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணோம், இயரா கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைட் பை 365. அவ்வளவுதான். இதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஆஸ் யூசுவல் நம்ம எப்பயும் போற மெத்தட் தான். புரிஞ்சுங்களா? கிளியரா? சரி, ஓகே. இப்ப அடுத்த சம் 73 நாட்கள் நமக்கு இங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. கரெக்டா? 73 நாட்கள் நமக்கு டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் நமக்கு அப்படி கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா, நாட்கள் டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்தா என்ன பண்றது? அதான் அடுத்த மெத்தட். இங்க பாருங்க, இந்த சம் பாருங்க. ராகுல் என்பவர் என்னது? ராகுல் என்பவர் 7/6/2006 அன்று 4000 கடனாக பெற்றார். அதை 19/8/2006 அன்று திருப்பி செலுத்தினார். வருடத்திற்கு 5% வட்டி விகிதம் என்றால் அவர் செலுத்திய மொத்த தொகை கேட்கிறாங்க. வட்டி கிடையாது, மொத்த தொகை. இது என்ன சார் சம்? ஒண்ணுமே புரியலையே சார் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் வாங்கின அமௌண்ட் 4000 ரூபாய். எப்ப வாங்கியிருக்காரு? 7/6/2006 அன்னைக்கு வாங்கியிருக்காரு. எப்ப செலுத்தினாரு? 19/8/2006. அப்ப நமக்கு போன சம்முல 73 நாட்கள் நமக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. இந்த இதுல வந்து 73 நாட்களோ 33 நாட்கள் அப்படிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. டைரக்டா இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் கடன் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்ப அந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் மொத்தம் எத்தனை நாட்களுக்கு நாம கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா அந்த நாட்களோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டேஸ் நாம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம நாட்களுக்கு என்ன மெத்தடோ அதே மெத்தட் தான். எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த நாட்கள்ல வாங்கினாரு, எப்ப செலுத்தினாரு, இந்த 2 இதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினாரு? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இது எடுத்து எழுதிக்கிறேன். பி வேல்யூ எவ்வளவு நமக்கு? 4000.
ஓகே, ஆர் வேல்யூ எவ்வளவு நமக்கு 5. இப்ப நாட்கள் என்னோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி 7/6/2006 என்னது 7/6/2006. அப்ப இதுவும் 2006 இதுவும் 2006 ஒரே வருஷம் தான். இது ஜூன் மாசம் 7ஆம் தேதி வாங்கியிருக்காரு. இப்ப ஜூன் மாசம் 7ஆம் தேதி வாங்கியிருக்காரா? அப்ப ஜூன் மாசத்துல எத்தனை நாட்கள் நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? ஓகே, அடுத்தது ஜூனுக்கு அப்புறம் ஆகஸ்ட் சார் ஜூலை மாசம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். அடுத்து ஆகஸ்ட், இந்த 3 மாசம் தானே இன்வால்வ் ஆகுது. கரெக்டா? 6ஆம் மாசம் வாங்கியிருக்காரு, அதே வருஷம் தான். 8ஆம் மாசம் திருப்பி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அப்ப 6ஆம் மாசம் ஜூனு, ஆகஸ்ட் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்ப இந்த 3 மாசம் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப இந்த 3 மாசத்தை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜூன் மாசத்துல மொத்தம் எத்தனை நாட்கள்? அவர் வாங்கினது எத்தனாவது நாள்? 7ஆவது நாள் தான் வாங்கியிருக்காரு. ஜூன் 7ஆம் தேதி தான் வாங்கியிருக்காரு. அப்ப மொதல் 6 நாள் வாங்கல. அப்ப ஜூன் மாசம் மொத்தம் எத்தனை நாட்கள்? ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாசம் எத்தனை நாட்கள் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணீங்க இல்லையா? அதான் இப்படி நம்ம சின்ன வயசுல கையை மடக்குனா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி. ஜனவரினா மேடு, பிப்ரவரினா பள்ளம். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு நம்ம கால்குலேட் பண்ணா மேடா இருக்கிறது 31, பள்ளமா இருந்தா 30. பிப்ரவரிக்கு மட்டும் 28, 29 மாறி வரும், அவ்வளவுதான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல மேடு வரும். அடுத்து இந்த கை வைக்கும் போது கட்டவரில் மடக்குங்க, ஓகேவா? திரும்ப மேடு வரும். அப்ப ஜூலைக்கும் ஆகஸ்டுக்கும் வந்து பார்த்தோன்னா 31 தொடர்ந்து வரும். மீது எங்கேயுமே 31 தொடர்ந்து வராது. புரியுதுங்களா? 31 30 அப்படிதான் வரும். ஏறும் இறங்கும். ஆனா இந்த ஜூலை ஆகஸ்ட்ல மட்டும் அடுத்தடுத்து வரும். அது மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணீங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப ஜூன்ல நமக்கு 31 நாட்கள். அந்த 31 நாட்கள்ல மொதல் 6 நாட்கள் அவர் வாங்கல. மொதல் 6 நாட்கள் அவர் வாங்கல. அப்ப மீதி எத்தனை நாட்கள் நமக்கு? 25 நாட்கள். கரெக்டா? மொதல் 6 நாள் வாங்கலப்பா, 7ஆவது நாள் இருந்தா கால்குலேட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? 7ஆவது நாட்கள் இருந்தா கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். சரி, ஜூன்ல எத்தனை நாள்ரா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 30 நாள் தான். 30 நாள் தானே? 30 நாட்கள். அப்ப 30 நாள்ல மொதல் 6 நாள் அவர் வாங்கல. மீதி எத்தனை நாள்? 24 நாட்கள். அப்ப 24 தான் எடுத்துக்கணும். ஏன்னா 7ஆம் தேதி தான் வாங்கியிருக்காரு, மொதல் 6 நாள் வாங்கல. நானும் நீங்க என்ன பண்ணுவீங்க? 30ல இருந்து 7 கழிச்சிருவீங்க, 23 போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. 7ங்கிற நாட்கள் வாங்கியிருக்காருல, அந்த நாட்கள் நம்ம சேர்த்திக்கணும். நம்ம வாங்கின நாட்கள் நம்ம எப்பவுமே சேர்த்திக்கணும். கொடுக்குற நாட்கள் மட்டும் நம்ம சேர்த்தக்கூடாது. இந்த வட்டி இது மட்டும் அதுதான் கான்செப்ட். வாங்குற நாட்கள் சேர்த்திக்கலாம், கொடுக்குற நாட்கள் நம்ம சேர்த்துணும் அவசியம் கிடையாது. அதுக்கு முதல் நாட்கள் தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஆனா வாங்குற நாட்கள் நம்ம கால்குலேட் என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். ஒண்ணு வாங்கின நாட்கள் கால்குலேட் பண்ணிக்கணும், இல்ல கொடுக்குற நாட்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ரெண்டுல ஏதோ ஒன்று கால்குலேட் பண்ணிக்கணும். நான் என்ன பண்றேன்? வாங்கின நாட்களோட சேர்த்துக்கிறேன். அப்ப 7ஆம் தேதியில இருந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். அந்த 6ஆம் தேதி வரைக்கும் அவர் வாங்கல. அப்ப 30ல 6 போச்சுன்னா 24, ஜூன்ல 24 நாட்கள். ஜூலைல முழுசா இருக்கு. கரெக்டா? ஏன் ஆகஸ்ட் தானே கொடுக்குறாரு, ஜூலைல முழுசா இருக்கு. அப்ப ஜூலைல முழுசா எத்தனை? 31 நாள் அப்படியே இருக்கு முழுசா. அடுத்து ஆகஸ்ட் மாசம் எத்தனை நாட்கள் பாருங்க? 19ஆம் தேதி கொடுத்துட்டாரு. அப்ப 19ங்கிறது போட்டக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு வாங்குற நாட்கள் எடுத்துக்கணும், இல்ல கொடுக்குற நாட்கள் எடுத்துக்கணும். நான் சொன்னா நம்ம தான் வாங்குற நாட்களோட சேர்த்து தானே எடுத்துக்கிட்டோம். 7ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம் இல்ல? அப்ப 19ஆம் தேதிங்கிறது 19ஆம் தேதி எடுத்துக்கிட்டு அதுக்கு முதல் நாள் என்னது? 18 தான் எடுத்துக்கணும். அப்ப 18. கிளியரா? புரிஞ்சுங்களா நாட்கள் கால்குலேட் பண்றது? ஸோ ஜூன்ல மொத்தம் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்ப அதுக்கு முதல் நாட்கள் எத்தனை பாருங்க? 6 நாட்களா கழிச்சுக்குங்க. அப்புறம் ஜூலை நமக்கு முழுசா இருக்கு. ஆகஸ்ட்ல 19 நாட்கள் வந்து 19ஆம் தேதி திருப்பி கொடுக்குறாங்க. 19ஆம் தேதினா 19 நாட்கள் எடுத்துக்காதீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கு முடிஞ்ச வரைக்கும் 18 நாட்கள். ஓகேவா? அப்ப 18. இப்ப இது கூட்டுங்க. 8 4 12 12 1 13க்கு 3 மீதி 1 3 3 6 1 7 73. அப்ப என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 73. என்னோட வேல்யூ எவ்வளவு நமக்கு? 73. 73 நாட்கள். அப்ப பாருங்க, போன சம்மு 73 நாள், இது 73 நாள் தான். ஆனா போன சம்மு நம்ம டேட்டா 73 கொடுத்துட்டாங்க. இங்க நமக்கு இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் சொல்லி கொடுத்து நம்ம பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணலாமா? ஓகே.
இப்ப சரி என்னோட வேலை 73ங்கிறது என்னது 73 நாட்கள். அதை நம்ம வந்து இயரா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், நம்ம 365 டிவைட் பண்ணணும். அப்ப 73/365. இதை நம்ம 1/5 எழுதிக்கலாம். இங்கே டைரக்டா அடிச்சு போட்டு 1/5 எழுதிக்கலாம். இருந்தாலும் நம்ம அங்க அடிக்கும் போது 1 அடிச்சுக்கலாம். அப்ப SI ஈக்குவல் டு P(n)/100. P வேல்யூ எவ்வளவு நமக்கு 4000 இன்ட்டு 5 இன்ட்டு 13/365 டிவைட் பை 100. கரெக்டா? இப்ப 365 கீழே எழுதிக்கலாமா? அப்ப 4000 இன்ட்டு 5 இன்ட்டு 13 டிவைடட் பை 100 இன்ட்டு 365. இப்ப அடிச்சு போடலாமா? என்னது சார் 73, 13 கிடையாது 73. ஓகேங்களா? இப்ப அடிச்சு போடலாமா? 73 73, 5 73, 365. ஓகேங்களா? அப்ப 4 5 5, இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். மீதி என்னது நமக்கு 40. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 40. அப்ப SI ஈக்குவல் டு 40. அப்ப நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40 ரூபான்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு கேள்வி என்ன? மொத்த தொகைங்கிறத கேள்வி. கரெக்டா? கேள்வி என்னது? மொத்த தொகை. மொத்த தொகை என்ன அர்த்தம்? அசல் வர ஆட் பண்ணும். அசல் நமக்கு எவ்வளவு? 4000. அப்ப 4000 40. அப்ப எவ்வளவு வரும் நமக்கு? 4000 பிளஸ் 40 4040. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4040. புரிஞ்சுங்களா? கிளியரா? எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிச்சிங்களா? சோ ஒரு வேல்யூவை வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு வட்டியோ இல்ல மொத்த தொகையோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இயர்ல வந்து பார்த்தோன்னா டைரக்டா இயரை கொடுத்தாலும் சரி, பின்னமா கொடுத்தாலும் சரி, இல்ல நமக்கு வந்து மந்தா கொடுத்தாலும் சரி, இல்ல டேவா கொடுத்தாலும் சரி, இல்ல டே வந்து நமக்கு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படி கொடுத்தாலும் சரி, எப்படி கேட்டாலுமே அதை நம்ம இயரா கன்வெர்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி போடணும். அது மட்டும் கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? கிளியரா? அதே மாதிரி இந்த 73 வந்துருச்சுனாலே 73/365 வந்துச்சுனாலே நீங்க 1/5 மைண்ட் வச்சுக்கங்க. புரியுதுங்களா? கிளியரா? சரி, ஓகே. இப்ப நம்ம 4 மாடல் நம்ம இந்த இதுல பார்த்துட்டோம். இப்ப உங்களுக்கு ஹோம்வொர்க் சம் நான் கொடுக்க போறேன். அந்த ஹோம்வொர்க் சம்ல மொத்தம் 4 மாடல் இருக்குங்களா? 4 மாடல் பேஸ் பண்ணி ஹோம்வொர்க் சம் கொடுக்குறேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க ஒர்க் அவுட் நீங்க போட்டதை நீங்க பார்த்துட்டு உடனே அந்த ஒர்க் அவுட் சம் வந்து நீங்க ஹோம்வொர்க் சம் நீங்க ஃப்ரீ டைம்ல உடனே அன்னைக்குள்ள நீங்க வந்து பார்த்து ஹோம்வொர்க் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிடும். புரியுதுங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப 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 சிம்பிள். நீங்க கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல கன்ஃபியூஷன் ஆகாம நான் சொன்னதை கரெக்டா கவனிச்சீங்கன்னா போதுமான. புரியுதுங்களா? ஓகே, ஹோம்வொர்க் சம் பார்க்கலாம். ஓகே, ஹோம்வொர்க் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு சாதாரண ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ரூபாய் 900க்கு 73 நாட்களுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் புள்ளி வச்சு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் சம் டோட்டலா 10 சம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஓவரலா உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்தது பாருங்க, அதே தான் இதுலயும் வந்து தனி வட்டி தான் கேட்கறாங்க. நமக்கு வந்து பாருங்க இயர்ஸ் வந்து நமக்கு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் வந்து பார்த்தோன்னா இயர்ஸ் வந்து பின்னத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நாட்கள் டைப்பு, பட் நாட்கள் டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா இந்த பாருங்க பின்னமும் கொடுத்துருக்காங்க, நாட்களும் வந்து டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர் 37.5. ஓகேங்களா? ஆன்சர் வெரிஃபை பண்ணீங்க. வெரிஃபை பண்ணிட்டு எவ்வளவு கேள்வி உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 8000க்கு 7% வட்டி வீதம் 6 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? ஓகேங்களா? சோ இது வந்து பாருங்க 6 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கப்பா. ஃபோர்த் சம் வந்து பாருங்க 219 நாட்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்கள் டைப். ஓகேங்களா? எல்லா டிஎன்பிசில கேட்ட கேள்விக்கு தான். 5வது சம் பாருங்க 42 நாட்களுக்கு கேட்டிருக்காங்க. 10,950க்கு 10% வட்டி வீதம் 42 நாட்களுக்கு. ஓகேங்களா? 6th சம் பாருங்க 16/2/3% பின்னமாவும் கொடுத்துட்டு மந்த்தாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சேலஞ்சிங் இதுல இருக்கு. இதை நீங்க சாதாரண பின்னமாவும் மாத்தணும், மந்தை இயராவும் கால்குலேட் பண்ணி போடணும். ஆன்சர் பார்த்தோன்னா 8500 வரும். ஓகேங்களா? அடுத்தது 7th சம் பாருங்க 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதம் எவ்வளவுன்னு பாருங்க. பாருங்க 6 மாசம்னா டேட்டா 6 மாசத்தை பார்க்கணும். இங்க பக்கத்துலயே ஒண்ணு பாத்துக்கணும். 1 வருடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கால்குலேட் பண்ணுங்க. ஆன்சர் இந்த சம் ரிப்பீட்டடா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நிறைய டிஎன்பிசில இந்த கேள்வி இருக்கும். ஓகேங்களா? அதே ஆப்ஷன் மாறாம அப்படியே இருக்கும். அடுத்து பாருங்க 20,000க்கு 5% வட்டி வீதம் 3 மாதங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அடுத்து பாருங்க 7.5% வட்டி விகிதம் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும், அதாவது உங்களுக்கு பின்னமும் கொடுத்துருக்காங்க, டேட் வந்து டேட்டா கொடுத்து இன்டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க, 12.74 வரும். ஓகேங்களா. அடுத்து 10வது பாருங்க, 16,809 மாதம் 6.1/4%க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னமும் கொடுத்துருக்காங்க, மாசம் கொடுத்துருக்காங்க, சேலஞ்சிங்காக இருக்கும். இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 10 சம். இந்த 10 சம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்க கரெக்டா வந்துருச்சு சார் அப்படின்னா இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருக்கு சார், இந்த சம்மில் வந்து இந்த இது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த 10க்கு 10 நீங்க எடுத்துட்டேன் சார் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம், நம்ம பேட்ச் டெலிகிராம்ல அனுப்பிச்சு விட்டுருவேன். யூடியூப் சொல்லி இதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டெஸ்ட் வந்து நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.